சரி, ஆண்டவர் நல்லவர், right? 2025 is a good year. Every year is a good year. Amen. பக்கம் சொல்லுங்க, every year is a good year. இன்னொரு 2000 வருடம் கூடும் போது வயசு கூடும். நல்லது, பக்கம் சொல்லுங்க, நல்லது. அது என்னத்துக்கு அர்த்தம் என்றால் நீங்க மெச்சூர் ஆவறீங்க. சொல்லுங்க மெச்சூரிட்டி, முதிர்ச்சி. சொல்லுங்க முதிர்ச்சி. ரைட்? எப்படி உங்களோட வயசுல நீங்கள் கூடுகிறீர்களோ அதே போல ஞானத்துல நீங்கள் கூடுவீர்கள். கம் ஆன். ஆமென். ஆமென். ஐயோ சந்தோஷமா இல்லை? எப்படி வயசு கூடுதோ அதே போல நீங்க ஞானத்திலும் நீங்க என்ன பெருகுவீர்கள். ஆமென். ஆமென். இன்னும் தேவனுடைய கிருபையில நீங்கள் பெருகுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுல நீங்கள் பெருகுவீர்கள். ஐயோ சொல்லுங்களேன். கம் ஆன். ஆமென். தேவனுடைய அற்புதத்துல நீங்க இன்னும் பெருகுவீர்கள். கம் ஆன். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இன்னும் இந்த ஆண்டுல போன வருடத்தை காட்டிலும் இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக தேவன் உங்களோட வாழ்க்கையில வல்லமைகளை செய்வார். கம் ஆன். ஹல்லேலூயா. விசுவாசிக்க தேவனுக்கு ஒரு பெரிய கத்தலை கொடுப்போம். கம் ஆன். ஆமென். இந்த காலைவேளை நம்மளுடைய புதிய ஆண்டுக்கு வந்திருக்கிறோம். புதிய வாக்குத்தத்தங்கள் ஐசையா 60:1-5 நம்ம 28ஆம் தேதி நம்ம கேட்டிருப்போம். அப்படி வராவிட்டால் ரைட், இன்னைக்கு சொல்லுகிற நம்மளோட புதிய ஆண்டினோட இந்த கருப்பொருள் ஆண்டு நம்மளுடைய சபைக்கு கொடுத்த இந்த ப்ரொஃபெட்டிக் தீர்க்க தரிசன வார்த்தை நீங்கள் ஆண்டுடைய மகிமையில எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. You will arise in his glory. பக்கத்துல சொல்லுங்க, arise in his glory. Come on. சத்தமா சொல்லுங்க, arise in his glory. சப்பாத்து கயிறு அருந்துருச்சு. Thank you. ஆமென். பக்கத்துல சொல்லுங்க மறுபடியும், நீங்கள் தேவனுடைய மகிமையிலே எழும்புவீர்கள். அத்தமா சொல்லுங்க, தேவனுடைய மகிமையிலே எழும்புவீர்கள். ஆமென். ஆண்டவர் பாருங்க, ஐசையா 60:1 நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை, தேவனுடைய மகிமை வந்தனால நீங்கள் எழும்புவீர்கள். இது என்னத்துக்கு அர்த்தம் என்றால் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7, 2 Corinthians chapter 5:7 இது பவுல் சொல்லுகிறாரு, நாம் தரிசனத்தை நடவாமல் விசுவாசத்தை நடக்கிறோம். பக்கம் சொல்லுங்க, we will என்ன சொல்றது, we walk not by sight but walk by faith. I think I changed the order. Show me. We walk by faith and not by sight. நாம் விசுவாச தமிழ்ல அந்த மாதிரி இருக்குது. நாம் தரிசனத்தை நடவாம எப்படி நடக்கிறோமா, விசுவாசத்தை. பக்கம் சொல்லுங்க, விசுவாசத்தை. நம்ம பார்த்து நடக்கிறது கிடையாது. நம்ம பார்க்கிறது நல்லது, பார்க்கிறது நிஜம்தான். ஆனால் பார்க்காத இன்னொரு நிஜமான காரியம் இருக்கிறது. அதே போல ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன வைத்திருக்கிறாரோ அது நம்ம விசுவாசம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் என்ன சொல்ல, தீர்க்க தரிசனமாக நடப்பது. பக்கம் சொல்லுங்க, தீர்க்க தரிசனமாக நடப்பது. ஆமென். இந்த காலவேளையில ஆண்டவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில வரும்போது தேவன் நம்ம மூலமா செய்ய போற காரியங்கள் பெரிது. ஹல்லேலூயா. When the glory of the Lord hit our life, come on, நீங்கள் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியைகள் செய்வார். ஆமென். இது வரைக்கும் நீங்கள் காணாத தேவனுடைய வல்லமை உங்க வாழ்க்கையில பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நீங்கள் காணாத தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். இது வரைக்கும் நீங்கள் காணாத தேவனுடைய கிருபை உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக பார்ப்பீர்கள். காரணம், தேவனுடைய மகிமை என்றாலே இது ஆண்டவர் பத்தி. பக்கத்துல ஆண்டவர் பத்தி. It's all about God. பக்கத்துல it's all about God. நாம் செயல்படுகிறது இல்லை, ஆனால் ஆண்டவர் செயல்படுவார். ஆமென். ஆமென். இந்த மகிமையின் ஆண்டுல நீங்கள் என்ன செய்யணுமா, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யணுமா, விசுவாசிக்க வேண்டும். பக்கத்துல விசுவாசிக்க வேண்டும். Come on. You need to receive and walk by faith according to the promises that God has gave you. Amen. இந்த காலவெளியில பிரியமானவர்களே, இந்த வசனத்துக்குலாம் போறதுக்கு முன்பாக மேபி இந்த வசனம் நான் அடுத்த வாரம் பேசுகிறேன். alright, but I would like to do something prophetically over your life. உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனமான சில காரியங்களை நான் என்ன செய்ய போகிறேன்னா, I would like to declare. பாருங்க, அறிக்கை செய்யும்போது வல்லமை. come on, பக்கத்துல சொல்லுங்க, அறிக்கை செய்யும்போது வல்லமை. அறிக்கை செய்ய செய்றீங்களா? நாம் பேசும்போது பக்கத்துல சொல்லுங்க, பேசுகிற வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இது எங்க இருக்கிறது? நீதிமொழிகள் 18 வசனம் என்னது, 21 என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? மரணமும் ஜீவனும் என்ன இருக்கிறதா? நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது.
அதை விரும்புகிறவன் என்ன செய்வானா அதோட கனியை புசிப்பான். Death and life is in the power of tongue. It will eat its fruit. இந்த காலையில நீங்கள் பேசுகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். பக்க சொல்லுங்க, நீங்க பேசுகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க, என்ன சொல்றீங்களோ அதுல அப்படியே நடக்கும். சொல்லுங்க, அது அப்படியே நடக்கும். ஆகையினால கவனமா பேசுங்க. பக்க சொல்லுங்க, கவனமா பேசுங்க. Amen. This morning I just want to declare blessing over your life. Amen. Amen. இது நீங்கள் விசுவாசத்துல நீங்க என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Amen. பக்க சொல்லுங்க, விசுவாசத்துல பெற்றுக்கொள்ள. You need to receive right in your heart, right by faith. எடுத்து படிங்க Deuteronomy chapter 28. உபாகமம் 28ஆம் அதிகாரம். இதை படிச்சிருக்கீங்களா நீங்க? ஆங்கிலத்தில் படிக்கிறேன், தமிழ்ல யார் படிப்பா? எனக்கு நல்லா கண்ணீர்னு படிக்கணும், சரிங்களா? சரி, Deuteronomy chapter 28 வசனம் 1 இருந்து 14. இது தேவன் அவருடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். சொல்லுங்க, ஆசீர்வாதங்கள். எத்தனை பேர் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறீங்க? யாருமே இல்லையா? How many of you want the blessings of the Lord? எத்தனை பேர் மறுபடியும் கை கீழே போடுங்க. எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் விரும்புகிறீங்க? மறுபடியும் எத்தனை பேர் டியோடரன் போட்டீங்க? டியோடரன் தெரியுங்களா? ரொம்ப தூக்கிறாங்க பக்கத்துல. சரி, எத்தனை பேர் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், நான் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிக்கணும், நான் செய்கிற பிசினஸ் ஆசீர்வதிக்கணும், நான் போகிற இடம் ஆசீர்வதிக்கணும், நான் பேசுற இடம் ஆசீர்வதிக்கணும், நான் கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கணும், என்னை சுத்தி இருக்கிற ஆசீர்வதிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? Come on. Amen. Amen. சரி, இதுதான் உங்களுக்கு, right? As a pastor, பாஸ்டராக உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இந்த காலைவேளை உங்க மேல நான் என்ன செய்வேன், டிக்ளேர் பண்ண போகிறேன். ஆமென். நீங்கள் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும். பக்கத்துல விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும். பாருங்க, நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன். Deuteronomy chapter 28 verse 1. Now it shall come to pass, if you diligently obey the voice of the Lord your God, to observe carefully all the commandments which I commanded to you, that the Lord your God will set you high above all nations and earth, and this blessing. பாருங்க, நீங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, பக்கத்துல கீழ்ப்படிந்து இந்த ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் பாருங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு ஒரே ஒரு கீ. சொல்லுங்க, ஒரே ஒரு கீ. கீ என்ன தெரியுங்களா? கீழ்ப்படிதோ. சொல்லுங்க, பக்கத்துல கீழ்ப்படிதோ. எப்படி பிரகாஷ் சொன்னார், இந்த பிரகாஷ் சொன்னார்ல, கீழ்ப்படியணும். நிறைய கீழ்ப்படலையா? சரிங்களா? ரைட், கீழ்ப்படியணும். பக்கத்துல கீழ்ப்படியணும். ஆண்டவர் கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். சிம்பிள். பக்கத்துல சிம்பிள். கீழ்ப்படியலனா சத்து புந்தடா. புரியுதுங்களா? பாருங்க, இங்க பாருங்க. And all this blessing shall come upon you and overtake you. பாருங்க, இதுதான் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்க மேல வரும். வரது மாற்றம் இல்லை. என்ன தெரியுங்க செய்யும்? இந்த ஆசீர்வாதங்கள் உங்களோட பின்னால மாற்றம் வராது, ஆனால் உங்களை என்ன செய்யும்? ஓவர்டேக். பக்கத்துல ஓவர்டேக். கம் ஆன். இது உங்களை என்ன செய்யும் தெரியுங்களா? உங்களை வெட்டிட்டு போகுமா? புரியுதுங்களா? ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வரும்போது சும்மா கொஞ்சமா ஆண்டவர் செய்ய மாட்டாருன்னா என்ன செய்யுமா? நிரம்பி வழியும். பக்கத்துல நிரம்பி வழியும். கம் ஆன். அது உங்களை வெட்டிட்டு போகுமா? கம் ஆன். அதுதான் தேவன் செய்கிற நன்மைகள். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்யும் போது பாருங்க, ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அது துக்கத்துல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? உங்களை ஆட் பண்ண மாட்டார். When God bless you, you will not add sorrow in the blessing. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துல துக்கம் கிடையாது, ஆனா சந்தோஷம். பக்கத்துல சந்தோஷம். இந்த ஆசீர்வாதம் அந்த காலவெளியில பிரியமானே நீங்கள் விசுவாசம் பெற்றுக்கொள்ளும் போது இது உங்க வாழ்க்கையில 2025 டிசம்பர் நாட்கள்ல நீங்க எவாலுவேட் பண்ணும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களை வெட்டிட்டு போகிற சாட்சிகளை நீங்கள் கூற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம் ஆன். ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். ஆமென். இங்க பாக்க, because you obey the voice of the Lord your God. இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதங்கள். பாருங்க, முதலாவது என்ன வசனம் வரல நான் படிச்சிட்டேன், நீங்க கவனிக்கலையா? சரி, what verse? Until what verse? 1 to 3, right? Okay.
படிக்கிறேன், எல்லாம் கவனமா கேளுங்க. Right, number 1, blessed you shall be in the city and blessed you'll be in the country. தமிழ்ல வாசி கேட்போமா? இல்ல இங்க மைக்ல வாசிக்கிறாங்க, நீங்க வாசிச்ச கேட்காது, ஆன்லைனுக்கு ஆளு கேட்கணும், மைக்ல படிக்கிறாங்க, இவங்க லேட் பண்ணிட்டாங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மென்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். முதல் ஆசீர்வாதம், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அடுத்தது வெளியிலும் பக்கம் சொல்லுங்க, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பக்கம் சொல்லுங்களேன், நீ இருக்கிற இடத்துல ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ எங்க போகிறியோ நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். come on, hallelujah. இந்த காலைவேளை பிரியமானவர்களே, ஆண்டவர் நீங்க இருக்கிற தாமானிலே உங்களை ஆசீர்வாதமா வைத்திருப்பார். ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல ஆண்டவர் உன்னை உயர்த்தி வைத்திருப்பார். ஆமென். இது இந்த காலைவேளை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுகிற ஆசீர்வாதம். blessed are you in the city and blessed are you in the outside of the city. come on, கரந்தட்டும், come on, கரந்தட்டுங்க, come on. and the second thing, இரண்டாவது என்ன ஆசீர்வாதம் பாருங்க, blessed shall be the fruit of your body, the produce of your ground, and the increase of your herd, the increase of your cattle, and the offspring of your flock. படிங்க. உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். உங்ககிட்ட வருகிற எல்லாமே உங்களோட பிள்ளைகள், உங்களோட உடைமைகள், பக்கத்துல உங்களோட உடைமைகள், எதெல்லாம் உங்ககிட்ட சொந்தமா இருக்குதோ ஆண்டவர் சொல்கிறார் அது ஆசீர்வாதமா இருக்கும். come on, hallelujah. பெற்றுக்கொள்ளுங்க ஆவியில. come on, in Jesus name I declare whatever belongs to you, whatever come from you shall be blessed in Jesus name. amen, amen. எத்தனை பேர் உங்களோட குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் கல்யாணம் பண்ண எங்களோட பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணும் விரும்புறீங்க? எத்தனை பேர் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைகளுக்காக வெயிட் பண்றவங்க ஆண்டு கர்ப்பத்தின் கனி ஆண்டு கொடுத்து ஆசீர்வதிப்பார். come on, 2025 is the year for you. come on, ஆமென். எத்தனை பேர் பிள்ளைகள் காத்துட்டு இருக்கீங்க? இதுதான் உங்களுடைய ஆண்டு. கண்டிப்பா தேவன் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். hallelujah, hallelujah. come on, can I hear amen? come on. the third thing, மூன்றாவது பாருங்க, blessed shall be your basket and your kneading bowl. உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படினா நான் தொட்டி ஆட்றது கிடையாதுனா, கூடைனா அது உங்களுடைய சேவிங்ஸ். ரைட், உங்ககிட்ட இருக்கிற எல்லா காரியமும் என்ன தெரியுங்களா? நீங்கள் சேர்த்து வச்சுக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் செய்வார். வீணா போவாது, ஸ்கேம்ல போவாது, வீணாக கடனுக்கு நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள், அங்கங்க போவாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு ஆண்டவர் அதை பெருக செய்து ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பார். come on, come on, come on, come on. It's a blessing. amen. அடுத்தது பாருங்க, blessed you be when you come in and blessed you shall be when you go out. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க எங்க வந்துட்டு நீங்கள் வந்த இடமும் நீங்கள் போகிற இடமும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற மாற்றம் அல்ல. ஆண்டவர் நீங்கள் போகிற இடத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், நீங்கள் வருகிற இடத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. காரணம் ஆசீர்வாதம் வேற எங்கேயும் இல்லை, நீங்க தான் ஆண்டவர் ஆசீர்வாதம். come on, blessing is not everywhere because you are the blessing of the Lord. come on, கரந்தனை பெற்றுக்கொள்ளுங்க. The Lord will cause your enemies who rise against you to be defeated before your face. They shall come out against you one way and flee before you 7 ways. come on. வாசிப்போம் தமிழ்ல, நல்லா கேளுங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக. ஸ்லோவா படிங்க சிஸ்டர், திரும்பி பார்த்து சொல்லு. உனக்கு விரோதமா வருகிற சத்துரு, சந்துரு கிடையாது, சத்துரு.
பூலாய் சர்ச்சில் வந்து என்ன ஒருத்தவங்க அப்படி தான் கூப்பிடுறேன், சந்துருன்னு கூப்பிடுவாங்க. உனக்கு boys, you guys don't use against me. உனக்கு விரோதமாய் பக்க சொல்லுங்க, உனக்கு விரோதமாய். திரும்பி பார்த்து சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் வருகிற சத்துரு உனக்கு முன்பாக தோத்து போவான். அப்படின்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்களாம் கிடையாது, அவங்கள யோசிக்காதீங்க. அவன் கிடையாது, பிசாசு. பக்க சொல்லுங்க, பிசாசு. கமான், புரியுங்களா? அவங்கள பிசாசை பயன்படுத்தணும், அவ்வளவுதான். அவங்க கிடையாது, அவங்க பிசாசு கிடையாது. ஓகே, பக்க சொல்லுங்க, உனக்கு விரோதமாய். திரும்ப சொல்லுங்க, உனக்கு விரோதமாய் வருகிற சத்துரு தோத்து போவான். அவன் ஒரு வழியா வந்து 7 வழியா ஓடுவான். கமான், ஹல்லேலூயா. ஒரு வழியா வருவானால் 7 தடவை ஓடிப்பான். கமான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய தலையை ஆண்டவர் உயர்த்துவார். He is the lifter of your head. Come on, because he anoints you in the midst of your enemies. ஆண்டவர் உங்களுடைய சத்துருக்கள் முன்பாக உங்களுடைய தலைகளை அபிஷேகப்படுத்தி உங்களுடைய தலைகளை ஆண்டவர் உயர செய்வார். Come on, கரணத்தடி தேவன் ஸ்தோத்திரம். Come on. இனிமேல் குளிக்கிற காலம் கிடையாது. பக்கத்துல சொல்லுங்க, இனிமேல் தலை குடிஞ்ச காலெல்லாம் போதும். சொல்லுங்க, தலை குடிஞ்ச காலெல்லாம் போதும். ஆண்டவர் உங்களுடைய தலையை, திரும்ப சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய தலையை உயர செய்வார். உயர செய்வார். Come on, உயர செய்வார். Come on. The Lord will command the blessing on you in your storehouses, in all to which you set your hand, and he will bless you in the land which the Lord your God is giving you. தமிழ்ல வாசிப்போமா. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்க, நீங்கள் கை வைக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவன் ஆசீர்வதிப்பார். Come on. இதுக்கு மேல ஃபெயிலியர் கிடையாது. பக்கத்துல ஃபெயிலியர் கிடையாது. Come on. ஏன்னா உங்களோட கரங்கத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்கள் காணப்படுது. Come on, whatever you touches it will be blessed. Come on. நீங்க மத்தவங்களுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க கை செய்கிற வேலைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களோட ஸ்டோர் ஹவுசஸ் எதெல்லாம் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஓவர்ஃப்ளோ பண்ணு. Come on, because the blessing of the Lord is over you. Come on. Amen. அடுத்தது, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பாத்தீங்களா? ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்சாருன்னா யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆமென். பக்கத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்க நினைச்சார் என்றா யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. எந்த கொம்பன் சும்மா யாரும் வர முடியாது. புரியுதுங்களா? சொல்லுங்க பக்கத்துல, எந்த கொம்பனும் ஒண்ணு செய்ய முடியாதுன்னு சொல்லுங்க. Come on. ஏன்னா எல்லா கொம்பனுக்கு மேல ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாருன்னா யாரும் மாற்ற முடியாது. Amen. The Lord will establish you as a holy people to himself, just he has sworn to you, if you keep the commandments of the Lord your God and walk his ways, then all the people of the earth shall see you called by the name of the Lord, and they shall be afraid of you. Come on, தமிழ்ல வாசிக்க கேப்போமா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நீங்கள் ஆண்டவருடைய கட்டளை கை கொள்ளும் போது, ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் கை கொள்ளும் போது, படிங்க, அவர் வழிகளில் நடக்கும்போது, அவருடைய வழிகளில் நடக்கும்போது, கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே, ஆண்டவர் உங்களுக்கு ஆணையிட்டபடியே உன்னை தனக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்கள். பக்கத்துல, you are chosen for the Lord. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். பக்கத்துல, ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்காகவே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆகையினால பாருங்க, படிங்க, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டு, நீங்க வெறும் உங்க பேருனால மாற்ற கூப்பிட மாட்டார்கள், ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று கூப்பிடுவார்கள். காரணம், நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. Come on, because you are called to be holy, because you walk a holy life. Come on, you are called according to the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்தினால் நீங்க கூப்பிடுறதுனால, படிங்க,
பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு சாரி இருக்குது அதுல. சரி படிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். பாருங்க, ஜனங்கள் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை அறிந்து என்ன செய்வார்களா? இது பயம் என்ன தெரியுங்களா? இந்த பயம் கிடையாது, ஆனா மரியாதை கொடுப்பார். Come on, you will be what? Honored. பக்கத்துல நீங்கள் கனம் பெற்றிருப்பீர்கள். பக்கத்துல நீங்கள் கனம் பெற்றிருப்பீர்கள். Come on. ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பக்கத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். Come on. When people see, ஏன் தெரியுங்களா? நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறதுனால ஜனங்கள் பார்ப்பார்கள். பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? சும்மாலாம் உங்ககிட்ட விளையாட மாட்டாங்க. பக்கத்துல சும்மா விளையாட மாட்டார்கள். இப்ப நிறைய பேர் பூந்து விளையாண்டுகிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. பக்கத்துல சும்மாலாம் விளையாட மாட்டாங்க. புரியுதுங்க? திரும்பி பேச, சும்மாலாம் விளையாட மாட்டாரு. காரணம் தேவன் உங்களோடு இருக்கிறார். பக்கத்துல தேவன் உங்களோடு இருக்கிறார். Come on, கரம் தட்டி பெற்றுக்கொள்ள. Come on, in Jesus name. Amen. And the Lord will grant you plenty of goods in the fruit of your body, in the increase of your livestock, and in the produce of your ground, in the land which the Lord swore to your father to give you. தமிழ வாசிக்கப்போமா? உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தமும் இது வரைக்கும் நிறைவேறலனா பாருங்கள், பிரியமான 2025 is the year of fulfillment of all the promise of the Lord. தேவன் உங்க வாழ்க்கையில வைத்த எல்லா வாக்குத்தத்தங்களும் இந்த ஆண்டு நிறைவேறும். அது ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். Come on. Hallelujah. Hallelujah. Come on. And the Lord will open to you his good treasure, the heavens, to give the rain to you, to your land in the season, and to bless all the work of your hand. தமிழ் வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அது அப்புறம் அது வரைக்கும் தான். சரிங்களா? பாருங்க, ஓப்பன் ஹேவன்ஸ் சொல்லுங்க. ஓப்பன் ஹேவன்ஸ். பக்கத்துல ஓப்பன் ஹேவன்ஸ், திறந்த வானம். பாருங்க, ஆண்டவர் வானத்தை திறக்கும் போது தேவனுடைய சகல ஆசீர்வாதங்கள் மேல பெய்யும். பக்கத்துல சகல ஆசீர்வாதத்தால் தேவன் உங்களை பெய்ய செய்வார். Hallelujah. And I declare, people of God, there will be open heavens over you, over your family, over the ministry, whatever you're doing, in Jesus name. கரங்கள் தட்டி தேவனை ஸ்தோத்திரம். Come on. பாருங்க, you shall lend to many nations, but you shall not borrow. வாசிங்க. நீ கடன் கொடுப்பாய். கடன் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பக்க சொல்லுங்க, இது வரைக்கும் நம்ம கடன் வாங்கி இருந்தா எல்லா கடனும் செட்டில். பக்க சொல்லுங்க, செட்டில். கம் ஆன். ஆனால் இதுக்கு மேல நீங்க கடன் வாங்க மாட்டீர்கள். You will give to people. பக்க சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமா தேவனை உயர்த்துவார். கம் ஆன். Hallelujah. அடுத்தது, and the Lord will make you the head, not the tail. You shall be above only and not be beneath. வாசிங்க. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி. நீ சரி படிங்க. பாலைவா இருக்குதா? நீ வாளாகாம தலையாகவா? படிங்க. இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கப்படி நீ வலது புறமாது இடது புறமாது சாயாமல். கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். முடிஞ்சு அது முடிஞ்சதா? படிங்க. அது முடிஞ்சதா? வருதா? சரி, வர வைங்க. அதுதான் வேணும். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய்.
தமிழ்ல அப்படியே சுத்தி வருது. நம்ம தமிழால் தானே, இப்படி நேரா ரோடு கட்ட அப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வரணும். சரி, பக்க சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை வாளாக்காமோ உன்னை தலையாக்குவார். திரும்ப சொல்லுங்க, ஆண்டவர் உன்னை வாளாக்காமோ தலையாக்குவார். நீங்க கீழே இதுக்கு மேல இருக்க மாட்டீர்களோ. திரும்ப சொல்ல, நீங்க கீழே இருக்க மாட்டீர்களோ, ஆனால் தேவன் உங்களை மேலாக்குவார். Come on, amen. I declare, people of God, நீங்கள் வாளாகாமல் தலையாக இருப்பீர்கள். amen. நீங்க கீழே இருக்க மாட்டீர்கள். இந்த ஆண்டு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். Come on, கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம். Come on, நல்லா. Come on, அடுத்த ஒரு நிமிடம். Come on, next 1 minute. Come on, receive all the blessing in Jesus name. சத்தமா கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம். Come on, ஒரு நிமிஷம். Come on, கரங்களை தட்டுங்க. In Jesus name, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. all the blessing உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு, உங்களுடைய சுற்றில் இருக்கிறது. Come on, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் in Jesus name, in Jesus name, in Jesus name, in Jesus name. Amen, amen. ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சும்மா ஆண்டவர் எழுத கிடையாது. ஆண்டவருக்கு வேற வேலை இல்லை, சும்மா எழுத கிடையாது. இந்த ஆசீர்வாதத்துல நடப்பதற்கு, உங்களுக்கு கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் இருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டு பிரியமானே, இந்த ஆசீர்வாதங்கள் வெறும் படிச்ச மாதிரி இருக்கணும் என்றால் நீங்கள் விசுவாசிக்காம அப்படி நடக்க வேண்டியது. ஆனால் இது உங்க வாழ்க்கையில நிஜமாக மாறணும் என்றால் நீங்கள் விசுவாசம் நடக்க வேண்டும். இந்த காலவேளையில நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்றால் ஆண்டவர் மேல இன்னும் அதிகமாக விசுவாசிக்க வேண்டும். பக்கத்துல, you trust the Lord more. Right? இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக தேவன் மேல் நம்பிக்கை இருப்பதற்கு நீங்கள் இன்னும் விசுவாசம் அதிகமாக காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 5:7 நாம் பார்த்து நடக்கிறது இல்லை, right? ஆனால் விசுவாசம் நடக்க வேண்டும். You need to take the step of faith into the unknown that God has set before you. ஆண்டவர் உங்களுக்கு தெரியாத முன்னுக்கு வைத்திருக்க காரியத்துல ஆண்டவர் நடத்துறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். நீங்கள் ஆண்டவர் மேல முழு விசுவாசத்தை வைத்து அவரோட கரத்தை பிடித்து நடக்கும் போது இந்த ஆசீர்வாதத்துல கண்டிப்பாக நீங்கள் வாழுவீர்கள். ஹல்லேலூயா. கண்டிப்பா. come on, ஆண்டவர் சொன்னதை ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். ஆமென். இந்த டியூட்ரோனமி 28 ஆண்டவர் சொன்னபடி இவள் கேட்டனால பிரியமானவர்களே, அந்த புது ஜெனரேஷனாக ஜோஷுவா ஜனங்களை ஆண்டவர் கொண்டு போகும் போது இவர்கள் இந்த ஆசீர்வாதத்தில் காணப்பட்டார்கள். இந்த காலவேளையில நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியம் பிரியமானவர்களே, யோவான் 11 அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். இங்க ஒரு மனிதன் இருக்கிறான், லாசரு மரித்து 4 நாள் ஆச்சு. இவன் மரித்து 4 நாள் ஆச்சு. அவனுடைய சகோதரர்கள் அழுந்து ஆண்டவர் இயேசு 4 நாள் சென்று வந்தார். After 4 days he came to the funeral and the sisters thought if Jesus could come early Lazarus might not die. ஆண்டவர் இயேசு முன்கூட்டியே வந்ததுனால லாசரு செத்து போயிருக்க மாட்டான்னு நினைச்சார். ஆனால் ஆண்டவருடைய எண்ணங்கள், ஆண்டவருடைய திட்டங்கள் எப்பயுமே பெரியது. பக்கத்துல பெரியது. அவர் சாதாரண காரியத்தை எப்பயும் செய்ய மாட்டார், ஆனால் அசாதாரணமான காரியங்களை செய்வார். ஆமென். இந்த காலவெளியில ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று. ஆண்டவர் அந்த லாசரு ஒரு கல்லறைக்கு போகும்போது அவர் கல்லறைக்கு போயிட்டு ஆண்டவர் சொல்லுகிறாரு ஒரு காரியத்தை. இந்த சீசரில் சொல்லுகிறாரு, லாசரு மரித்து அந்த கல்லறையில் இருக்கிற 4 நாள் ஆச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு அந்த கல்லை புரட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. Right, remove the stone. பக்கத்துல remove the stone. Right? அந்த வார்த்தையை சொல்லும்போது அவிசுவாசத்துல இந்த மார்த்தால மரியா சொல்ல, ஆண்டவரே என்னோட சகோதரர் செத்து போய் 4 நாள் ஆச்சு, நாத்த அடிக்கும், அதனால திறக்காதீங்க. புரியுதுங்களா சொல்றது? unbelief. சொல்லுங்க, unbelief. நம்பிக்கை அற்ற இல்லாம ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வாரு, அவர் சுகமாக்குவார். ஆனால் அவரு இன்னொரு அதுக்கு மேல அற்புதங்கள் செய்வார் என்று அவங்க வாழ்க்கையில அவர் என்ன செஞ்சாருங்களா, அவர்கள் விசுவாசம் இல்லாமல் இருந்தார். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாரு அந்த கல்லை எடுங்கள் என்று. லாசரு உள்ளுக்கு மறுத்து கிடக்கிறான், ஆண்டவர் வெளியே இருக்கிறாரு. பிரியமானவர்களே,
இந்த லாசருவுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற ஒரே பிரிவு என்ன தெரியுங்களா? அந்த கல். இந்த லாசரு, உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று ஆண்டவர் கூப்பிட்டாரு லாசருவே என்று. லாசரு அற்புதமாக அவன் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆமென். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் அதுக்கு தடை வந்து என்ன தெரியுங்களா? இந்த கல்லாகிய அவிசுவாசம். இந்த காலவெளியில பிரியமானவர்களே, நீங்க உங்க வாழ்க்கையில தேவனுடைய இயற்கைக்கு அப்பால்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு என்ன மாதிரி கல்லு தடையா இருக்குது? What are the stone that you need to remove so you and I can experience the supernatural miracles of the Lord of your life? உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்யக்கூடிய இயற்கைக்கு அப்பால்பட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு எந்த கல்லை உங்க வாழ்க்கையில இருந்து எடுக்க வேண்டும்? அது ஒருவேளை அவிசுவாசமா இருக்கலாம், அது ஒருவேளை உங்களுடைய பழைய நம்பிக்கையா இருக்கலாம், அல்லது உங்களுடைய பழைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆண்டவர் மேல நம்பிக்கை அற்றமா இருக்கலாம், அல்லது உங்க வாழ்க்கையில பழைய ஹர்ட்ஸா இருக்கலாம். ஆண்டவர் இது செய்வாரா? இல்லது சில சமயம் ஆண்டவர் உங்களை கீழ்ப்படிய சொல்லலாம். எந்த கல்லு இந்த காலவேளை நீங்கள் எடுக்க வேண்டும் ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்றுக்கொள்வதற்கு? இந்த ஆசீர்வாதங்களை நான் கூறினேன், அதெல்லாம் நல்லது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு தடை பண்ணுகிற உங்க வாழ்க்கையில் இருக்கிற கல்லான இருதயங்களா, அதை நீங்கள் எடுத்து போடும் போது பிரியமானவர்களே, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை கண்டிப்பா நீங்கள் சந்திப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சகல ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் செழிப்பீர்கள் பிரியமானவர்களே. One thing you need to do before you walk into 2025, இந்த 300 அடுத்த 50 நாட்கள் right அற்புதமா நடப்பதுக்கு, அந்த உயிர் தந்த வல்லமையில எப்படி மரித்த லாசருவுக்கு ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை, இன்னொரு புதிய ஆரம்பத்தை தேவன் கொடுத்து, அதே போல அவன் வாழ்க்கை அற்புதமா வாழ்ந்தான். அதே போல உங்க வாழ்க்கை நடக்கணுமா பிரியமானவர்களே? எந்த கல்லை நீங்கள் எடுக்க வேண்டும்? What are the stone you need to remove? இந்த காலவேளை நான் பேசிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். எந்த கல்லை நீங்க எடுக்கணும், அதை நீங்க எடுங்க. ஆண்டவருடைய அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். What are the stone you need to remove, people of God, so you and I can experience the great supernatural of the Lord over your life? கண்களை மூடுமா இருக்கிறார்கள். Come on. இந்த காலவேளை I like to pray for everyone this morning, family by family, individual by individual. But before that, can you surrender before the Lord? தேவன் சமத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை கீழ்ப்படியும் போது நீங்கள் தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தில் நடப்பீர்கள். Obedience is the key. What are things you need to remove from your life? இந்த கற்களை உங்க வாழ்க்கையில் எடுத்து போடுறதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அதை எடுத்து போடும் போது தேவனோட உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள்.